கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கிருபையாக கூடி வர தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 10ஆவது மாதம் 1ஆம் தேதியில் தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கும்படியாகவும் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய கிருபைகளினால் நிரப்பப்படும்படியாகும் தெய்வன் நமக்கு பாராட்டின அவருடைய பெரிய கிருபைக்காக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடந்த 9 மாதங்கள் கண்ணின் மணியைப் போல் எங்களை பாதுகாத்து நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 10ஆவது மாதத்தை காண எங்களுக்கு நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணின் மணியைப் போல் நீர் எங்களை பாதுகாத்து நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே. அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே அப்பா. ஆச்சரியமான காரியங்களை செய்தபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, காருண்யங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்முடைய புதிய கிருபையினாலும் புதிய இரக்கத்தினாலும் புதிய தயவினாலும் புதிய காருண்யத்தினாலும் புதிய மகிமையினாலும் கிருபையாக நீர் எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. உடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வீசி இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மகத்துவம் உள்ளவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஜெய கிறிஸ்துவே, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 10ஆவது மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக அப்பா. இந்த 10ஆவது மாதம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்பட, உம்முடைய தீர்மானத்தை அறிந்து செயல்பட, உம்முடைய காரியங்களை அறிந்து செயல்பட இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு இறங்கி நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர் தெழுந்த உன்னத வல்லமையின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. அந்த மாதம் கர்த்தாவே, உமக்காக நாங்கள் புதிய காரியங்களை செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கி புதிய கிருபையை தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் துதிக்க, இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமாய் நடக்க, இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, இன்னும் அதிகமாய் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க, இன்னும் அதிகமாய் உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க, உம்மோடு உறவாட, உம்மில் பலன் கொள்ள, உம்முடைய கர்த்தாவே சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்க கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், கர்த்தாவே விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலுகி பெருக பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். யாவர் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 9 மாதங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்ணின் மணியைப் போல் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறார். இந்த 10ஆவது மாதம் 1ஆம் தேதியிலும் கிருபையாக நாம் தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியாய் இந்த காலை வேளையில் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த மாதம் தெய்வம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான்,
ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு விசேஷித்த அபிஷேகம். தேவன் தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை நம்முடைய தோளின் மேல் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது என்ன திறவுகோல்? தாவீதுடைய வீட்டின் திறவுகோல் அப்படின்னா அது என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு தேவன் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம், எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக வாழ வேண்டும், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்க வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டார். இன்றைக்கும் தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும்போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய விருப்பம் என்ன? இந்த நாள் நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், இந்த நாள் நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மை குறித்து தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நம்மை குறித்து தேவன் நினைக்கிற காரியம் என்ன? நாம் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை அறிந்து செயல்படுகிறது தான் அந்த தேவனுடைய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலிருந்து நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். தேவனோடு அதிகமான நேரம் செலவு பண்ணுகிற, தேவனோடு உட்கார்ந்து பேசுகிற, ஜெபிக்கிற, வேதத்தை தியானிக்கிற, வேத வசனங்களை தியானித்து பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை சிந்திக்க வேண்டிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியத்தை சிந்தித்து தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தாவீதின் திறவுகோலின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் உம்முடைய கிருபையை சிந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை சிந்திக்கணும். தேவன் நம்மேல் பாராட்டின கிருபைகளை சிந்திக்கணும். தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தை சிந்தித்து அதை நினைத்து அதை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தாவீதின் திறவுகோல் தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் போது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். இந்த அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு நீங்கள் தேவனுக்காக செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாய் இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கிருபைகளை தருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பான். இந்த அபிஷேகம் நமக்கு கிடைச்ச பிறகு நாம்
தேவனுக்காக செய்கிற காரியம் அநேக திறந்த வாசலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். உங்களை கொண்டு என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்கள் மூலமாய் என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் செய்கிற விசேஷித்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கட்டாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களால் முடியாது, அவங்களால முடியாது, இவங்களால முடியாது அப்படி நாம் சிந்திக்கலாம், யோசிக்கலாம், நம்மளால முடியாதுன்னு. ஆனால் கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தரும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற அபிஷேகத்தை தருகிறார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு என்ன காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை கட்டாயம் செய்வார். உங்களை கொண்டு என்ன காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை கட்டாயம் செய்வார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு எதிராக இருக்குதே, இந்த மனிதர்களெல்லாம் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், அவங்கெல்லாம் இப்போ எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களே. அல்லேலூயா. எந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றார், அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். தேவனுடைய காரியத்தை நீங்கள் உறுதியாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாய் நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய காரியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல ஆணியாய் கடாவுகிறார். அது ஆணியாய் கடாவப்படுமோ உறுதியான இடத்துல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற இடத்துல, தேவன் விரும்புகிற இடத்துல உறுதியாய் கர்த்தர் உங்களை ஆணியாய் கடாவுகிறார். நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருக்கும்படி, உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற ஒரு நபரா கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு கர்த்தர் பேதுருக்கு அதை கொடுக்கிறார். அங்கே தாவீதுக்கு கொடுத்த தேவன் இங்கே பேதுருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன திறவுகோலை கொடுக்கிறாரா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். தாவீது கொடுக்கப்பட்டது தாவீதுடைய வீட்டின் திறவுகோல். இங்கே பேதுருவுக்கு கொடுக்கப்படுமோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன்றார். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நாம் பெற்றுக்கொண்டோம்னா, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில், இந்த பூமியில் நாம் எத்தனையோ இடங்களில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்த்து கூட்டி கட்டுறோம், சபையாய் கட்டுகிறோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அதெல்லாம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குமா? கட்டப்பட்டிருக்குமா? விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டிருக்கணும். தேவனுடைய அன்பினால் நாம் கட்டப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவின் அன்பினால் நாம் கட்டப்பட்டிருக்கணும். ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும்.
சபை இருக்குன்னா சபையின் பிள்ளைகள், சபையின் விசுவாசிகள், சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பின் கட்டினால் கட்டப்பட்டவர்களாய், அன்பின் ஐக்கியத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பரலோகத்தின் திறவுகோலை தருகிறார். நாம் இந்த பூமியில் கர்த்தருக்காக கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த பூமியில கட்டவிழ்க்கிற ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து விடணும். சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து விடணும். அக்கிரமத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்து விடணும். எப்படி இந்த கட்டுகளெல்லாம் இருக்கிறது? கர்த்தர் சுவிசேஷத்தினால் அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தினால் தேவனுடைய இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை நமக்கு தந்து அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த பூலோகத்தில் நாம் கட்டவிழ்க்கிற மனிதர்களாக காணப்படணும். இந்த பூலோகத்தில் நம்ம கட்டவிழ்க்கிறது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்ட மனிதர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுத்து, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிய கிருபையினால் நிரப்பும். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் நீர் எங்களுக்கு தாவீதின் வீட்டின் திறவுகோலையும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையும் எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உறுதியான இடத்தில் எங்களை ஒரு ஆணியாக நீர் கடாவுகிறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்று இந்த பூமியில் நாங்கள் கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நாங்கள் கட்டவிழ்க்கிற காரியம் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நிறைவாய் கொடுத்து, சபைக்கு எங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுத்து அபிஷேக அக்கினியின் வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபைகளை தாரும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.